வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்களுடைய பாட்டி, இதெல்லாம் பெருமைதான், மகிழ்ச்சிக்குரியது தான், பாராட்டுக்குரியது தான். எல்லாம் இயற்கையால இறைவனால குடும்ப ரீதியாக அவர் தன்னை பற்றி நினைக்காது, தன்னை பெருமையாக நினைக்காது. இப்பொழுதெல்லாம் ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் அரசியலிலே வேரூன்றி இருக்கின்ற காலத்திலே ஒரு செருப்பை தூக்கிக் கொண்டு இந்தியாவுடைய பிரதமர் ஆட்டோ ரிக்ஷாவிற்கு ஓடினார் என்றால் அந்த காட்சியை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அது போன்ற ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியுமா? அது போன்ற ஒரு தலைவர் கிடைத்திருப்பார்களா என்று எண்ணி பாருங்கள். இந்திராவுடைய மரணமும் கூட துர்பாக்கியமானது. ஆனால் இந்திரா காந்திக்கு தான் மரண படுக்கையில் இருக்கிறோம், மரணம் தன்னை நெருங்கிவிட்டது என்பது நன்றாக தெரிந்தது. 1984 காஷ்மீரத்திற்கு சென்றிருந்தார். தனது பேர குழந்தைகளை ராகுலின் பிரியங்காவில் கூட்டிக் கொண்டு அங்கே விடுமுறையை கழித்து விடுவதற்காக அவர் போயிருந்தார். ஆனால் விடுமுறைக்கு போயிருந்தால் அக்டோபர் மாதம் 27 1984 அக்டோபர் மாதம் 27 இந்திரா காந்தி போயிருந்தார். ஆனால் அந்த பயணத்தை, சுற்றுலாவை 30 மணி நேரத்திற்கு முடித்து திருப்பி கொண்டு வந்து விட்டார். அதை பற்றி நண்பர் கோபாலாவுடைய தேசிய விருதுகளை அழகாக எழுதுகிறார். நீங்கள் இதனை படித்து பாருங்கள். அதில் அசாசி தேசிய என்று புறநாய் குப்தா என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையுடைய தமிழாக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதில் இந்திரா காந்தியை பார்த்து அங்கே லட்சுமண் ஜா என்று ஒரு துறவி பார்க்க போகிறார். அவரை பார்க்க போகும்போது அவர்கள் இந்திரா காந்தி சொல்றார் என்று அவர் குறிப்பிடுகிறார். லட்சுமண் ஜா குறிப்பிடுகிறார், எனக்கு மரணம் வந்துவிட்டது, மரணம் சமீபித்து விட்டதாக, அன்னையிலே வந்து விட்டதாக நான் நினைக்கிறேன் என்று அவர் சொல்றார். ஏனமா அப்படி சொல்கிறீர்கள்? அப்படி சொல்லாதீர்கள். நவம்பர் மாதத்திலே இதே வளாகத்திலே நான் ஒரு கட்டடத்தை திறக்க வைக்கிறேன், அதற்கு நீங்கள் தான் வந்து திறந்து வைக்க வேண்டும் என்று லட்சுமண் ராவ் சொன்னபோது அவர் சொன்னார், நான் உயிரோடு இருந்தால் நான் வந்து திறந்து வைக்கிறேன் என்று சொன்னார். அது அக்டோபர் மாதம் 28 அக்டோபர் மாதம் 28 அதை சொல்லிவிட்டு டெல்லிக்கு வந்து அது அதே அக்டோபர் மாதம் 31 இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். இந்திரா காந்தி அடிக்கடி சொல்லுவார், நான் படுக்கையிலே படுத்து மரணிக்க விரும்பவில்லை, நான் பாபுஜியை போல, பாபுஜி என்றால் மகாத்மா காந்தியை போல நான் சாக விரும்புகிறேன் ஒழிய என் தந்தை நேரு போல நான் சாக விரும்பவில்லை. படுக்கையிலே படுத்து நோய்வாய்ப்பட்டு நான் சாவதை நான் விரும்பவில்லை, குண்டுகளால் அடிபட்டு நான் உயிரிழக்க விரும்புகிறேன். அப்ப குண்டுகளால் அடிபட்டு நான் சொட்டுகின்ற ஒவ்வொரு ரத்தமும், ஒவ்வொரு ரத்த சொட்டும் இந்தியாவிலே மாவீரர்களை உருவாக்கும், இந்தியாவுடைய பெருமையை உருவாக்கும் என்று சொன்னார் அண்ணன் இந்திரா காந்தி. அதே ஒரு நிகழ்ச்சியை அக்டோபர் மாதம் 31 அடைந்தார். இந்திய ஜனநாயகத்திற்கு இருள் சொல்றது. அப்படிப்பட்ட அன்னையாருக்கு நீங்கள் விழா எடுத்திருக்கிறீர்கள். தமிழ்நாடு காங்கிரசுடைய இலக்கிய பிரிவு இந்த விழாவை நடத்துவது எனக்கு மகிழ்ச்சி. நண்பர் கோபாலாவுடன் சொன்ன கருத்து நானும் உடன்படுகிறேன். காங்கிரசுக்கு தேசியவாதிகளுக்கு நல்ல பாரம்பரியம் உண்டு. தேசியவாதம் என்றால், தேசிய இலக்கியம் என்றால் வேறு கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, காங்கிரஸ்காரர்களுக்கு உண்டு. ஆகவே நாங்கள் ஒத்துழைக்க நான் கேட்டுக்கொள்வேன். ஜெயகாந்தனுக்கு விழா எடுங்கள், கவிஞர் கண்ணதாசிக்கு விழா எடுங்கள், மகாகவி பாரதிக்கு விழா எடுங்கள். இலக்கிய ரீதியாக, அறிவு ரீதியாக காங்கிரஸ் தொண்டர்கள் உருவாக்குங்கள். ஒரு கூட்டம் போட்டுக்கொண்டு, சத்தம் போட்டுக்கொண்டு, அரசியலிலே பதவிகளை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதற்கு திட்டம் போட்டுக் கொண்டிருப்பதை விட லட்சிய ரீதியாக, அறிவு ரீதியாக இந்த அமைப்பை உருவாக்கிய இந்த பொறுப்பை நாங்கள் முதல் ஏற்று நடத்துவார் என்று நம்பிக்கை உண்டு. அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், எனது நீண்ட நெடிய நண்பர், 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் எனக்கு நண்பராக இருக்கிறார். இங்கே இருக்கின்ற பலர் எனக்கு பல நண்பர்கள், 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள். ஆனால் சமீபத்த நண்பர்கள் யாருமே இல்லை. ஏனென்றால் நான் ஒதுங்கி இருக்கின்ற காரணத்தினாலே. இருந்தாலும் கூட உங்களை எல்லாம் இத்தனை பேருக்கு பின்னாலே இங்கே சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த தொடக்க உரையை போட்டிருக்கிறேன். நான் தொடக்க உரை நான் சொல்லவில்லை, தொடுக்கும் முறையாக பேசிவிட்டார்கள். ஆகவே அவர்கள் பேச்சு தொடர்ந்து தொடுக்க முறையாக உரையாற்றுகின்ற வாய்ப்பினை நம்பிய அந்த முதல்வர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரசுடைய இளைஞர் பிரிவுக்கும்
நீ நாளாகி நீ மறக்காமல் இருக்கின்ற என்னுடைய காங்கிரஸ் சோழர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி வாழ்த்து நினைக்கிறேன். வணக்கம். ஜெய்ஹிந்த். என்னோடு சேர்ந்து நீங்களும் நாங்கள்லாம் அந்த காலத்திலே வகுப்பில் பாடுபடுத்த மாதிரி கேட்டோம். நீங்களும் அது மாதிரி கேட்ட உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். தலைவர் சொன்னது போல வரும் காலங்களில் இலக்கியவாதிகளுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் இலக்கிய சார்பாக பல இலக்கிய கூட்டங்களை நடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன். இலக்கிய சார்பாக அவருக்கு நினைவு பரிசை எழுத்தாளர் பசுபாத்திற்கு நாகை மாவட்ட தலைவர் எழுத்தாளர் வேதரத்தின் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்களுடைய பாட்டி, இதெல்லாம் பெருமைதான், மகிழ்ச்சிக்குரியது தான், பாராட்டுக்குரியது தான். எல்லாம் இயற்கையால இறைவனால குடும்ப ரீதியாக